துரைக்கண்ணா வணக்கம். தற்போது முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் இருவர் பாமக மருத்துவர் ராமதாஸை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் மாநிலத்தில் அதிமுக தான் அதற்கு தலைமை ஏற்க போகிறது என்பது போன்ற சமிக்கையாக இதை பார்க்கலாமா? நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பெரிய கட்சிகளின் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இதுவரைக்குமே இருக்கிறது. தேசிய கட்சிகள் காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ வலுவிழந்த நிலையில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே மாநில கட்சிகள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு விட்டதாகத்தான் நாம் இப்ப பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கடந்த தேர்தலில் 37 எம்பிக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சியாக, இந்தியாவிலேயே ஒரு 3வது பெரிய அரசியல் கட்சியாக நாடாளுமன்றத்தில் இப்போது வரை வீற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மற்றவர்கள் பேசுறதும் அது போலதான் இருக்கிறது. அந்த வகையில் ஆமா, இந்த முயற்சி கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய நிர்வாகிகளோடு கலந்து பேசியதும் சரி, தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருவதும் சரி, நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அல்லது மோடி தலைமையில் மத்திய ஆட்சி என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பதில் மிக உறுதியாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு அதிகபட்ச இடங்களில் சுமார் 25 இடங்களில் போட்டியிடுவதற்கான அந்த உறுதிப்பாட்டோடும் அதிமுக இருப்பதாகத்தான் தெரிகிறது. இந்த மாதிரியான ரகசிய பேச்சுவார்த்தைகள், திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்து பரஸ்பரம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சில குழுக்களை அமைத்திருக்கிறார்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கள் என்று. அந்த குழுக்கள் தான் அதிகாரப்பூர்வமா அந்தந்த கட்சி தலைமையகத்தில் சென்று பேசி கடைசியாக எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதிகள் என்று இறுதிப்படுத்தினா இந்த முடிவு நமக்கு தெரிய வரும். அதற்கு இன்னும் 1-2 நாட்கள் நிச்சயமாக ஆகும் என்று எதிர்பார்க்கலாம் சார். நன்றி திரு துரைக்கண்ணா. நன்றி. நன்றி.